கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நாம் இப்போது யோசுவாவின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கர்த்தருடைய தாசன் யார்? மோசே. யோசுவா யாருடைய குமாரன்? நூன். மோசேயின் ஊழியக்காரன் யார்? யோசுவா. என் தாசன் கர்த்தர் யாரை கூறினார்? மோசே. மரித்து போன கர்த்தருடைய தாசன் யார்? மோசே. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் யோசுவாவிடம். இஸ்ரவேல் ஜனங்களிடம் கர்த்தர் எந்த நதியை கடந்து போகச் சொன்னார்? யோர்தான். கர்த்தர் மோசேயிடம் சொன்னபடி எதை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார்? அவர்கள் காலடி மிதிக்கும் இடம். பெரிய நதி எது? ஐபிராத்து. வனாந்தரமும் லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதி வரை உள்ள தேசம் யாருடையது? ஏத்தியரின் தேசம். யாருடைய தேசம் அனைத்தும் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது? ஏத்தியரின் தேசம். இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் தேசத்தின் எல்லை எந்த சமுத்திரம் வரைக்கும் இருக்கும்? பெரிய சமுத்திரம். பெரிய சமுத்திரம் எந்த திசையில் உள்ளது? சூரியன் அஸ்தமிக்கிற திசை. எப்போதெல்லாம் ஒருவனும் யோசுவாவுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை? அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக டேஷ். எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல யாருடன் இருப்பேன் என்று கூறினார்? யோசுவாவுடன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை டேஷ். கைவிடுவதும் இல்லை.
எப்படி திடமனதாயிருக்கும்படி கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார்? பலம் கொண்டு. கர்த்தர் யாருக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை யோசுவா பங்கிடுவார்? ஜனத்தின் பிதாக்களுக்கு. மோசே யோசுவாவுக்கு கற்பித்தது எது? நியாயப்பிரமாணம். சோதனை கேள்வி 1. யோசுவா யாருடைய குமாரன்? ஏ. மோசேயின் குமாரன். பி. ஆரோனின் குமாரன். சி. நூனின் குமாரன். டி. ரூபனின் குமாரன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். போகும் இடமெல்லாம் எப்படி நடந்து கொள்ள கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார்? புத்திமானாய். யோசுவா போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ள எதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருக்க வேண்டும்? மோசே அவனுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தை. நியாயப்பிரமாண புஸ்தகம் எதை விட்டு பிரியாதிருக்க வேண்டும்? யோசுவாவின் வாயை விட்டு. யோசுவா எவைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க வேண்டும்? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளின்படி. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எப்போதெல்லாம் யோசுவா தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும்? இரவும் பகலும். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இரவும் பகலும் யோசுவா தியானித்துக் கொண்டிருந்தால் எதை வாய்க்க பண்ணுவார்? தன் வழியை. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இரவும் பகலும் யோசுவா தியானித்துக் கொண்டிருந்தால் எப்படி நடந்து கொள்ளுவார்? புத்திமானாய். போகும் இடமெல்லாம் கர்த்தர் உடன் இருக்கிறார் என்று வாக்குத்தத்தம் பெற்றவன் யார்? யோசுவா. டேஷ் டேஷ் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். திகையாதே, கலங்காதே. எவைகளை ஆயத்தம் பண்ணும்படி யோசுவா ஜனங்களுக்கு அறிவித்தான்? போஜன பதார்த்தங்களை. போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ண ஜனங்களிடம் சொன்னவர்கள் யார்? ஜனங்களின் அதிபதிகள். ஜனங்களின் அதிபதிகள் எதை உருவ நடந்து போய் போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ண ஜனங்களிடம் சொல்ல வேண்டும்? பாளையத்தை. இன்னும் எத்தனை நாளைக்குள்ளே யோர்தானை கடந்து போவீர்கள் என்று யோசுவா ஜனங்களிடம் கூறினான்? 3 நாளைக்குள்ளே.
யார் கற்பித்திருந்த வார்த்தையை நினைத்துக் கொள்ள யோசுவா ஜனங்களிடம் கூறினான்? கர்த்தருடைய தாசனாகிய மோசே. மோசே கற்பித்திருந்த வார்த்தையை நினைத்துக் கொள்ள யோசுவா யாரிடம் கூறினான்? ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிடம். தேவனாகிய கர்த்தர் ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தாரை என்ன பண்ணி தேசத்தை கொடுத்திருந்தார்? இளைப்பாற பண்ணி. யோர்தானுக்கு இப்புறத்தில் சுதந்திரம் பெற்றுக் கொண்டவர்கள் யார்? ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார். ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தை சேர்ந்த யாரெல்லாம் மோசே யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்க வேண்டும்? பெண் ஜாதிகளும், பிள்ளைகளும், மிருக ஜீவன்களும். ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தாரில் தங்கள் சகோதரருக்கு முன்பாக கடந்து போக வேண்டியவர்கள் யார்? யுத்த வீரர் யாவரும். யுத்த வீரர் யாவரும் சகோதரருக்கு முன்பாக எப்படி கடந்து போக வேண்டும்? அணி அணியாய். சோதனை கேள்வி 2. இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற தேசத்திற்குள் செல்லும்படி யோர்தானை கடக்க ஆயத்தமாக கர்த்தர் யோசுவாவிடம் எப்போது சொன்னார்? ஏ, மோசே மரித்த பின்பு. பி, மோசே எரிகிற முட்செடியை பார்த்தபோது. சி, மோசே உயிரோடு இருக்கும்போது. டி, ஜனங்கள் பாவம் செய்தபோது. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். உங்கள் சகோதரருக்கு உதவி செய்ய கடவீர்கள் என்று யோசுவா யாரிடம் கூறினான்? ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிடம். ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார் எது மட்டும் தங்கள் சகோதரருக்கு முன்பாக கடந்து போக வேண்டும்? கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் மட்டும். ரூபனியர், காத்தியர் மற்றும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கு மோசே எதற்கு நேராக சுதந்திரம் கொடுத்திருந்தார்? சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக. யார் தங்களுக்கு கட்டளையிடுகிறதையெல்லாம் செய்வோம் என்று யுத்த வீரர் கூறினார்கள்? யோசுவா. நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம். யார் யாரிடம் கூறியது? யுத்த வீரர் யாவரும் யோசுவாவிடம். யாருக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் என்று யுத்த வீரர் யோசுவாவிடம் கூறினார்கள்? மோசேக்கு. யார் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக என்று யுத்த வீரர் யோசுவாவிடம் கூறினார்கள்?
கர்த்தர் மாத்திரம். முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களை என்ன செய்ய யுத்த வீரர் யோசுவாவிடம் கூறினார்கள்? கொலை செய்ய. எதற்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன் என்று யுத்த வீரர் யோசுவாவிடம் கூறினார்கள்? யோசுவாவுடைய வாக்குக்கு. எதில் யோசுவாவுடைய சொல்லை கேளாமல் அவன் வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன் என்று யுத்த வீரர் யோசுவாவிடம் கூறினார்கள்? யோசுவா தங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும். சோதனை கேள்வி 3. ஜனங்கள் தங்கள் காலடியை வைக்கும் ஒவ்வொரு இடத்தையும் குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? ஏ, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். பி, அது முன்னோர்களின் தேசம். சி, அதை அவர்களுக்கு கொடுப்பேன். டி, அதை அவர்களுக்கு கொடுத்தேன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமேன்.